ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். இப்போது TN+2 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்கள் அதில் எக்ஸாம்பிள் 2.34 1.34 எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். கொஷின் என்ன அப்படின்னா, சால்வ் த ஈக்குவேஷன் z³ + 8i = 0 வேர் z belong to C. z வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். z காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கிறப்ப z³ + 8i = 0 அப்படிங்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. தீர்க்க சால்வ் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டனால என்ன செய்யணும், அதில் இருக்கக்கூடிய வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது z-உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ கொஷின் என்ன எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, given z³ + 8i = 0 இதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த z³ லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு இந்த 8i ரைட்டில் கொண்டு போகிறேன். ஸோ -8i அப்படின்னு ஆயிடும். இதில் இந்த 8 வந்து தனியாக வச்சுட்டு இந்த -i தனியாக, இந்த -8i 8 × -i அப்படின்னு எழுதிக்கிறோம். பர்பஸ்ஃபுல்லாகவே இப்படி எழுதிக்கிறோம். ஓகே. இப்போ இந்த -i இதை காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதலாம். எப்படி எழுதலாம்? 0 + i × -1 எழுதலாமா? இந்த -i-ஐ +i × -1 எழுதிக்கலாம். i × -1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 0 வச்சு எடுத்துருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போ 0 + i × -1 ஈக்குவல் டு, இப்போ அதே மாதிரி 8 வந்து அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டைம் ரியல் பார்ட் வந்து காசில் இருக்கணும், இந்த செகண்ட் டைம் இமேஜினரி பார்ட் வந்து சைனில் இருக்கணும். சரிங்களா? சைன் தீட்டாவாக இருக்கணும். அப்போ காசோட வேல்யூ 0 கிடைக்கணும், சைனோட வேல்யூ -1 கிடைக்கணும். எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, காசோட வேல்யூ 0 90 டிகிரி போட்டாலே 0 ஆகிடும். சைனோட வேல்யூ 90 டிகிரி போட்டால் +1. அப்போ -90 டிகிரி கொடுத்தோம்னா -1 கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? அப்போ என்ன செய்யறது, 0க்கு பதிலாக காஸ் -π/2 போடுறேன். அதே மாதிரி இங்கே -1க்கு பதிலாக -π/2 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஜஸ்ட் இது ஒரு சின்ன எடிட் பண்ணிக்கோ, ஒரு ப்ராக்கெட் அங்கே யூஸ் பண்ணிக்கோ நம்ம. ஓகே. பிகாஸ் இந்த மைனஸ் வர இடங்களில் நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே. எங்கெல்லாம் இந்த மாதிரி இன்பிட்வீனில் மைனஸ் வருதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தான் அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெளிவாக தெரியும் நமக்கு. சரிங்களா? ஓகே, ஃபைன். ஓகே, ரைட். ஸோ அப்போ காஸ் -π/2 i sin -π/2 ஆயிரும். இப்போ என்ன செய்யறேன், இந்த 8 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு இப்போ இங்கே இடது பக்கம் z³ இருக்குது. இப்போ இந்த கியூபை நான் வலது பக்கம் மாற்றுறேன். அதாவது இரண்டு பக்கமும் பவர் 1/3க்கு ரேஸ் பண்ணுறேன். பவரை வந்து 1/3 அதிகப்படுத்துகிறேன். சரி, ரெண்டு பக்கமும் 1/3 கொண்டு வரேன். அப்போ நான் இடது பக்கம் இந்த பவர் 3யும் 1/3யும் கேன்சல் ஆகி z ஆயிடும். நார்மலாக அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? அதே வலது பக்கம் என்ன ஆகும், வலது பக்கம் இப்போ தானே 8 தானே இருக்குது, 8 பவர் 1/3 வரும். 8 பவர் 1/3. அதுக்கப்புறம் இந்த மொத்த தீட்டா பவர் 1/3 வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், போலார் ஃபார்முக்கு மாற்றுறப்ப தீட்டா கூட என்ன செய்யலாம், ஒரு 2k ஆட் பண்ணிக்கலாம். தீட்டா எங்கெல்லாம் வருது அங்கெல்லாம் என்ன செய்யலாம், ஒரு 2k ஆட் பண்ணிக்கலாம். -π/2 + 2k -π/2 + 2k இந்த ஹோல் பவர் 1/3. சரி, ரெண்டு பக்கம் பவர் வந்து என்ன செஞ்சுருக்கேன், பவர் 1/3 ரேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 8க்கு தனியாக பவர் 1/3 வருது, இந்த மொத்த டைமுக்கு தனியாக பவர் 1/3 வருது. இப்போ பவர் 1/3 போடுறப்ப என்ன செய்யலாம், அந்த k என்ன அப்படிங்கிற நம்ம டிக்ளேர் பண்ணலாம். கேயோட வேல்யூ 0 1 2. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இங்கே 3 இருந்தால் 2 வரைக்கும் இங்கே போடணும், 0ல் ஆரம்பிச்சு. அப்போ 0 1 2. சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போ என்ன செய்யறேன், அடுத்த செக்மெண்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், -π + 4k நான் வந்து 2 ஒன்று கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4k. அதே மாதிரி இங்கேயும் -π + 4k ஆகும். ஓகேவா? இப்போ இந்த 8ஐ 2³ எழுதிக்கலாமா? 8ஐ வந்து 2³ எழுதிக்கலாம், ஹோல் பவர் 1/3. அப்போ என்ன, இப்போ இந்த க்யூபும் பவர் 1/3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ பாக்கி இருக்கிறது 2 மட்டும்தான். அப்போ 2 × cos -π/3 + 4k/6 + i sin -π + 4k/6 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். பவர் k = 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த செக்மெண்ட்டில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதான் z-ஓட வேல்யூ. சரிங்களா? இப்போ இந்த z-ஓட வேல்யூவில் k-க்கு பதிலாக 0 போட்டால் என்ன கிடைக்கும், 1 போட்டால் என்ன கிடைக்கும், 2 போட்டால் என்ன கிடைக்கும் செக் பண்ண போகிறோம். இப்போ k-க்கு பதிலாக நான் 0 யூஸ் பண்ணுறேன். இஃப் k = 0, z என்ன ஆகும், 2 அப்படியே இருக்கும். இந்த 4k k-க்கு பதிலாக 0 போட்டோம்னா இது 0 ஆயிடும். அப்போ -π/6 இருக்கும். அதே மாதிரி இந்த 4k 0 ஆயிடும், -π/6. அப்போ cos -π/6 + i sin -π/6. நமக்கு தெரியும், காசுக்குள்ளே மைனஸ் தீட்டா வந்தால் ப்ளஸ் தீட்டாவாக மாறிடும்.
அப்போ காஸ் பை பை சிக்ஸ் ஆகிடும். இது சைனுக்குள்ளே மைனஸ் வந்து அது வெளியில் போயிடும். அப்போ மைனஸ் ஐ சைன் பை பை சிக்ஸ்னு இது மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் பை பை சிக்ஸ் 30 டிகிரி, காஸ் 30 டிகிரியோட வேல்யூ எவ்வளோ? √3/2. அதே மாதிரி சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2. சரிங்களா? இப்போ வெளியில் இருக்க 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டருக்கு 2 2 கேன்சல் ஆயிரும். √3 மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அப்போ இசட்டோடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ √3 மைனஸ் ஐ. ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? செகண்ட் கேஸு k = 1. கேக்கு பதில் 1 போடுறா அப்போ என்ன ஆகும்? இந்த 4k பையில் கேக்கு பதில் 1 போட்டால் இது 4π, இங்கே ஒரு மைனஸ் பை இருக்குது. அப்போ 3π/6 அப்படின்னு ஆயிடும். ஓகேங்களா? அந்த பாருங்க -π + 4π இருக்குது, இங்கே 3π/6 3π/6 அப்படின்னு எடுத்துருங்க. அப்புறம் 3π/6 எப்படி பிரிக்கலாம்? இந்த 3 6 கட் பண்ணியாச்சுன்னா 1/2. அப்போ இது π/2 ஆயிரும், இதுவும் π/2 ஆயிரும். அப்போ காஸ் π/2 காஸ் 90 டிகிரி வந்து 0, சைன் 90 டிகிரி வந்து 1. அப்போ 2 × i மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ அதனால் 2i, செகண்ட் செக்மெண்ட் வந்து 2i. ஓகேவா? அடுத்து தேர்ட், இஃப் k = 2, கேயோட வேல்யூ 2 இருந்தால் அதே மாதிரி மேலே உள்ளதில் பாருங்கள், இங்கே கேக்கு பதில் 2 போட்டோம்னா 4 × 2 8π - π, ஸோ 7π வரும். சரிங்களா? -π + 8πன்னு கிடைக்கும். ஸோ 7π/6. ஓகேங்களா? இப்போ டிவைட் பண்ணோம்னா 1666. அப்போ ஒரு பை மேலே இருக்க நம்பர் பெருசாக இருக்கிறதுனால ப்ளஸ் போடணும். சரிங்களா? ஒரு பை ப்ளஸ் மேலே 7 கீழே 6 ஒரு நம்பர் டிஃபரன்ஸ் வரனால ப்ளஸ் போட்டுட்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1π தானே. அப்போ 1π/6, π + 1π/6 எப்படி பிரிக்கும் தெரியுங்களா? 16 is 6, அந்த 1 இருக்கு இல்லையா, அந்த பையன் போட்டுக்கிறேன். பேலன்ஸ் ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? இன்னொரு 1 இருக்குது, 6 போக பாக்கி 1 இருக்குது. ஸோ அது π/6, பிகாஸ் இங்கே மேலே 7 இருக்கு இல்லையா, ஸோ பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ அப்போ அது ஒரு π/6, நடுவில் ப்ளஸ், மேலே பெரிய நம்பர் இருந்தால் நடுவில் ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி அடுத்த கேஸ் π + π/6 வரும். 2 × காஸ் π + நமக்கு ஏற்கனவே தெரியும், தேர்ட் குவாட்ரண்ட், மூன்றாவது கால் பகுதி. மூன்றாம் கால் பகுதியில் காசும் நெகட்டிவ், சைனும் நெகட்டிவ். அப்போ இந்த ரெண்டு கேஸ் என்ன ஆயிரும்? -cos π/6 -sin π/6 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். -cos π/6 -i sin π/6 ஆயிரும். -cos π/6 காசுக்கு உள்ள மைனஸ் தான் ப்ளஸ் ஆகும், காசுக்கு வெளியே இருக்க மைனஸ் அப்படியே தான் கண்டினியூ ஆகும். சரிங்களா? இப்போ காஸ் π/6 வேல்யூ √3/2 30 டிகிரி. அதே மாதிரி சைன் π/6 வேல்யூ 1/2. இப்போ இந்த வெளியில் இருக்க 2 இந்த வெளியில் இருக்க 2 மறந்துடக்கூடாதுன்னா அது இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து உள்ளே கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்க 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த கீழே இருக்க 2 கேன்சல் ஆயிரும். அப்போ -√3 - i அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். -√3 and -i. Just a second, இதை எப்படி எடிட் பண்ணிக்குவோம். -√3 - i, இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்போ இசட்டுக்கு பதிலாக 3 வேல்யூ கிடச்சிருக்கு. ஒரு வேல்யூ √3 - i அப்படிங்கிற ஒரு ஆன்சர். சரிங்களா? இன்னொரு வேல்யூ 2i அப்படிங்கிற இன்னொரு ஆன்சர். ஒரு வேல்யூ √3 - i, இன்னொரு வேல்யூ 2i, இன்னொரு வேல்யூ வந்து -√3 - i அப்படின்னு சொல்லிட்டு இசட்டுக்கு பதிலாக 3 வேல்யூ கிடச்சிருக்கு. இதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.